அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி 9448 இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9448 நம்ம கொடுத்தது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98526493 சொல்லப்போனால் கொஞ்சம் நெருங்கியே எடுத்திருக்கோம். அதாவது சொல்லப்போனால் 94 வந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்துல 9ம் சரி 4 சரி 94 அப்படிங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகி எடுத்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இந்த பிசியில் தான் கொஞ்சம் நம்ம சொதப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரிங்களா, நான் இந்த இடத்துல பி போர்டில் நான் 5 அல்லது 9 கொடுத்துருக்கேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா 4 இறக்கிட்டான். சரிங்களா, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 8 கொடுத்துருக்கேன். 8 4 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருந்தோம்னு வச்சிங்களேன். ஸோ இதுபடி பார்த்தா ஒரு சின்ன இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 9458 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கணக்கு வருது சொல்ல போனால். ஏன்னா நான் இந்த 9448க்கு நான் இந்த இடத்துல 9852 6493 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 94 நான் சி போர்டில் வந்து 2 3 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துச்சு. அப்படின்னு பார்த்தா இதை வந்து நம்ம பாக்ஸில் போட்டு வந்தது கூட 9458 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். சரி நண்பர்களே, ஓகே பரவாயில்ல. சி போர்டில் நான் சொன்ன மாதிரியே 8 கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு. வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய சேனலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள், பார்த்து கம்பேர் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நம்ம அதிகபட்சம் 4Dயில் 2 செட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் அதிரடி ஆட்டமாக கூட இருக்க போகுது. சரி நண்பர்களே, இப்போ நம்ம கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி வரப்போகுது, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த பாஸ்ட் ரிசல்ட், இந்த போன மாதம் வந்த ரிசல்ட்டுக்கும் இந்த மாதம் வந்த ரிசல்ட்டுக்கும் முன்னில் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்ப்போம். 4க்கு 3 7க்கு 7 5க்கு 9 9க்கு 4 8க்கு 8 அப்படி சொல்லிட்டு சொல்லப்போனால் கொஞ்சம் சிமிலராகவே தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. என்ன சொல்லப்போனால் இந்த 3 போர்டு மட்டும் மாறி இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5க்கு 9 3க்கு 4 9க்கு 4 அப்படி சொல்லிட்டு இந்த 3 போர்டு மட்டும் மாறி இருக்குது. மற்றபடி 4 7 இங்கே 3 7 சி போர்டில் 8க்கு 8 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு வந்து 5398 9448 அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசம் வந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 9க்கு 4 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான். சரி, ஓகே நண்பர்களே. சரி, இப்போ நாளைக்கு என்ன மாதிரி வரப்போகுது, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா தான் என்ன பண்ணலாங்கிறது தெரியும். நான் வந்து இந்த 9448ம் இந்த 9497 அப்படியே நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இந்த 2 ரிசல்ட்டையும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த 2 ரிசல்ட்டையும் எடுத்துக்கிறேன். இதில் 2 ரிசல்ட்டு ரொம்ப சிமிலியராக வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 4க்கு 9, அதாவது எங்கன்னா இந்த 4 9 இருக்கு இல்லையா, இந்த 4 9 அப்படிங்கிறது இது எப்படியே பெரட்டினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு 9க்கு வந்து 8ம் 4க்கு வந்து 1 கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பி போர்டில் இருக்க இந்த 9க்கு 7 அப்படிங்கும்போது 9க்கு 7 அப்படின்னா 4க்கு 2ன்னு வச்சுப்போம். ஓகேவா, 4க்கு 2. ஓகே, இப்போ இந்த இடத்துல 7க்கு 6 சி போர்டில் இந்த 7க்கு 6 அப்படி சொல்லிட்டு அதுக்குனால வந்த ரிசல்ட்டே வச்சுப்போமே. அப்படி கணக்கு பண்ணும்போது 7க்கு 6 அப்படிங்கும்போது இங்கே 8க்கு 7 அப்படின்னா 8127 உங்கள் ஒரு கணக்கு வருது. இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். சரியா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிசல்ட் அப்படியே கொஞ்சம் சிமிலியராக வச்சு பார்த்தா இந்த மாதிரி வருது. 8127 உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். ஓகேவா, சரி, இது ஒரு செட்டு. இப்போதைக்கு நான் கொடுத்துருக்குது உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 9448க்கு நான் கொடுத்துருக்கிறது 8127 9க்கு 8 4க்கு 1 4க்கு 2 8க்கு 7 8127 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 2 செட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம டார்கெட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டுக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து 9448 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 944 ஏபியில் 44 சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. போர்டு படி பார்த்தா
449448. ஓகே. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8127 எடுத்திருக்கேன். ஒருவேளை இப்படி கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். 5க்கு 4 5க்கு 4 அப்படிங்கும்போது 549 549 அப்படிங்கிற மாதிரி 549 549 அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இந்த 9க்கு வந்து நான் எடுத்துக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6 அப்படி சொல்லிட்டு எடுக்கிறேன். ஏன்னா 2 5 4க்கு 9 9க்கு 6 அப்படி சொல்லிட்டு பவரில் வரலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்தது 8க்கு 5 5க்கு 4 மைனஸில் வந்ததுனால 4க்கு ஒரு வேளை இந்த 549 அப்படிங்கிறனால இந்த 9 கூட இப்படி வரலாம். இங்கே ஏ போர்டில் 9 வரலாம். சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 4க்கு 6 4க்கு 6 0க்கு 4. ஓகேவா? 4க்கு 6 அப்படிங்கும்போது 4க்கு 7 அப்படி சொல்லிட்டு வரலாம். இந்த இடத்துல 4க்கு 6 அப்படி சொல்லிட்டு வந்ததுனால 4க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படிங்கிறது என்னோட கணக்கில் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து டார்கெட் பண்ணது 852. ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி எடுத்தது 9852 6453 6493 அப்படி சொல்லிட்டு நம்ம 2 செட் எடுத்தோம். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 428 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். சரி, இப்போ நான் இந்த 2 அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு வேளை நாளைக்கு +1 3ஆக வரலாம். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 973. ஓகேவா? 6973 இது ஒரு செட்டாக வச்சுங்க. 6973 அப்புறம் 8127 இது ரெண்டுமே உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? அதே மாதிரி நான் ஃபாலோ அப் நம்பராக நம்மளுக்கு நான் எடுத்ததில் ஒரு வேளை வந்து எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வேளை வந்து சப்போஸ் ஒரு வேளை இப்படி மாறி ஒரு வேளை வந்துச்சுன்னா அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நான் ஏற்கனவே இப்போ எடுத்து கொடுத்துருக்க செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 69 73 81 27. ஓகேவா? நான் இன்றைக்கி எடுத்த அந்த 98 52ங்கிறது நாளைக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறத பார்ப்போம். 9க்கு 9 இறங்கி 4க்கு 8 இறங்கி 4க்கு 5 இறங்கி 8க்கு 2 அப்படி சொல்லிட்டு வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் அதையும் எடுத்துங்க. ஸோ நான் கொடுக்கக்கூடியது 69 73 81 27 98 52. ஓகேங்களா? இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் கான்ஃபிடெண்ட்டாக 2 3 7 அப்படிங்கிறது எனக்கு சி போர்டில் எனக்கு கணக்கு வருது. உங்கள் கணக்கில் சி போர்டில் வந்து 2 3 7 உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஒரு 10 செட்டு வச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 1க்கு 8 8க்கு 2 அப்படி இல்லைன்னா 8க்கு ஒரு வேளை மைனஸ் பண்ணி இந்த இடத்துல 5க்கு 4ன்னு வச்ச மாதிரி ஒரு வேளை மைனஸ் பண்ணி 8க்கு 7 வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 8க்கு 2 வைக்கலாம். இப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் நான் கொடுக்கக்கூடிய கணிப்பு. ஓகேவா? இது உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த பர்டிகுலராக இந்த பேட்டர்னில் இந்த ஒரு மாதத்துலேயும் நான் திரும்பி சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ ஏ போர்டில் என்ன பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெண்டிங்கில் நான் வந்து 7036 இது வந்து இன்னும் வரல. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 9 இன்னும் வரல. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 0 இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை வச்சு என்னோடய கெஸ்ஸிங்கில் நான் எடுத்துக்கிற நம்பர்ஸ் இது தான். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. இது வந்து நான் ஃபாலோ அப் நம்பராக 9852 கொடுத்துட்றேன். 69 73 81 27 உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லிட்டேன் 2 3 7 அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிடுறேன். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு இருக்கோ பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து தினசரி வெற்றி நம்மளுடைய 4D ஒரு அது மிஷின் சுற்றுறதை வச்சு தான் இருக்குது. ஆனால் சி போர்டு கேரண்டியாக 100% என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் இதன் வாயிலாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வின்னிங் வரும். ஓகேவா? நீங்கள் நம்பி இறங்கலாம். நிறையா போடாதீங்க. நான் டவுட்டாக இருக்குது நண்பர்களே, வேணாம் கம்மியாகவே போடுங்க அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன் நண்பர்களே. ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான வெற்றியோட சந்திக்கிறேன். எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி வந்து கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம கொடுக்குற கணிப்புகளும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் எடுத்துங்க. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு பொருந்தும் என்பதை சொல்லிவிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான வெற்றியோட சந்திக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி நம்ம பெறுவோம்.
கூடிய விரைவில் அந்த 4Dயை அடித்து தூக்குவோம். கண்டிப்பாக தூக்குவோம், தூக்கியே ஆகும். ஓகேங்களா? 100% கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சார்பாக வெற்றிகள் வரும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அட்டகாசமான வெற்றி, வெறித்தனமான வெற்றியை இதுக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இந்த சேனலில் வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.